சர்வ முருகார்ப்பணம். பரணி ஆஸ்ட்ரல் டிப்ஸ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசு வந்திருக்கேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் தினங்களோட வீடியோ உங்களால் பார்க்க முடியும். நம்ம ஜோதிடத்தை பற்றி பார்க்க வரதில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய இடம் வந்து 11ஆம் வீடு, 11ஆம் இடம் லாபஸ்தானம். இதை பற்றின ஒரு டீட்டெயிலான ஒரு இதை நம்ம இங்கே பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ண மறந்துடாங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 11ஆம் இடம் இது வந்து ஸ்டார்ட் சொன்னால் லாபஸ்தானம். இது ஒரு சப்பாத்தியத்தில் செலவு போக மீதம் உள்ளதை வச்சு இந்த வீடு போய்க்கும். சரிங்களா? உங்கள்கிட்ட எவ்வளோ சேவிங் இருக்குது அப்படிங்கிறத இந்த 11ஆம் வீடு பிடிக்கும். லக்னம் என்பது ஒரு சொந்த முயற்சியில் உடல் உழைப்பிலிருந்து சம்பாத்தியம் செய்வது குறிக்கும். 2ஆம் வீடு ஒருவர் சம்பாதித்த பணவரவு குறிக்கும். 3ஆம் வீடு ஏஜென்சி தொழில், இளைய சகோதரர்கள் வரவு, சிறு கதைகள், கட்டுரைகள் எழுதுவதை சம்பாதிப்பது குறிக்கும். 4ஆம் வீடு சிறு சொத்துக்கள் மூலம் வரவு, தாயார் மூலம் வரவு, வாகனங்கள் மூலம் வரவு குறிக்கும். 5ஆம் வீடு லாட்டரி மூலம் பணவரவு, குழந்தைகள் மூலம் பணவரவு, ரேஸ் மூலம் பணவரவு குறிக்கும். 6ஆம் வீடு கடன் மூலம் வரும் பணத்தை குறிக்கும். செல்லப்பிரணிகள் மூலம் பணம் சம்பாதிப்பது, வேலை செய்து பணம் சம்பாதிப்பதையும், வியாபாரம் மூலம் பணம் வருவது, மனை மூலம் பணம் வருவதையும் குறிக்கும். 7ஆம் வீடு 8ஆம் வீடு என்பது பரம்பரை சொத்து, பணம், இன்சூரன்ஸு, பிஎஃப் இதன் வரக்கூடிய பணத்தை குறிக்கக்கூடியது. அயல்நாட்டு தொடர்பு வரவு, அந்நியர் மூலம் வரவு, பண வரவு, தகப்பனார் மூலம் பண வரவு ஆகியவை 9ஆம் வீடு குறிக்கிறது. ஒரு தன் தொழில் மூலம் சம்பாதிக்கக்கூடியதை 10ஆம் வீடு குறிக்கிறது. ஆக முதல் 10ஆம் வீடு மூலமாக ஒரு சம்பாதிக்க 12ஆம் வீடு என்பது செய்யும் விலையை குறிக்கிறது. ஆக 12ஆம் வீட்டின் மூலமாக செலவு செய்கிறார். சரிங்களா? வரவு போக செலவு உள்ள மீதி பணம் என்ன ஆகுறது அப்படிங்கிறத அந்த 11ஆம் வீடு குறிக்கும். 11ஆம் வீடு என்பது ஒருவருடைய ஆசைகள் நிறைவேறும். சரிங்களா? பதவி உயர்வு கிடைக்குமா, குழந்தை பிறக்குமா, ஒரு தேர்தலில் வெற்றி பெற முடியுமா, இது போன்ற எல்லா கேள்வியும் 11ஆம் வீட்டை வச்சு தான் பதில் சொல்ல முடியும். அதாவது எந்த ஆசையும் ஒருவருக்கு இருந்தாலும் அந்த ஆசை நிறைவேறுமா நிறைவேறாதா அப்படிங்கிறத 11ஆம் வீட்டை வச்சு சொல்ல முடியும். 11ஆம் வீடு வந்து நண்பர்களும் கொண்ட வீடு. நண்பர்கள் அளவுகளா, அவங்களை நம்பலாமா என்பதையும் 11ஆம் வீட்டை வச்சு போடுவோம். ஒரு பெண்ணோட தொடர்பு வைத்துக் கொண்டிருக்காருன்னு சொன்னாங்க. திருமணம் என்பது சட்டபரமான உறவு என்பது 7ஆம் வீடு. மனைவி வைத்து போறது வந்து 7ஆம் வீடு. 11ஆம் வீடு. அவ்வாறு மனைவி இல்லாமல் வேற ஒரு பெண்ணும் உறவு வச்சிருந்தாங்கன்னா அது வந்து 11ஆம் வீடு. சரிங்களா? அதாவது மனைவியோட உறவு வச்சிருக்கிறது 7ஆம் வீட்டையும் ஒரு 2ஆம் வீடு கள்ள தொடர்பு அந்த மாதிரி இருக்கும் 11ஆம் வீட்டை குறிக்கக்கூடியது. 11ஆம் வீடு வந்து மூத்த சகோதரத்தையும் குறிக்கக்கூடியது. 11ஆம் வீட்டில் நிலக்கிரகங்கள் இருந்தால் மூத்த சகோதரம் நல்ல விதமாக அமையும். உதவி செய்யும் மனப்பான்போட மூத்த சகோதரர் அமைவார். சனி செவ்வாய் போன்ற பாவகங்கள் இருந்தால் மூத்த சகோதரர் பயனுண்டு இருக்காரு. சரிங்களா? அது மாதிரி பெண்ணுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் அந்த குழந்தையோட 5ஆம் வீட்டை பார்ப்போம். அந்த பெண்ணோட 5ஆம் வீடு. அதே மாதிரி அவர் கணவருக்கு குழந்தை இருக்கா இல்லைங்கிறத 11ஆம் வீட்டை வச்சு பார்க்கணும். ஏன்னா 7ஆம் வீட்டுக்கு 5ஆம் வீட்டாக 11ஆம் வீடு வருவார்கள். சரிங்களா? அதுக்கடுத்தால 11ஆம் இடத்துல வந்து உபயஸ்தானம் என்று சொல்லுவாங்க. 3, 6, 10, 11 உபயஸ்தானம் சொல்லுவாங்க. இது பாவகங்கள் இருந்தாலும் நன்மையே செய்யும் என்று ஒரு பொதுவான ஒரு ஜோதிட இது ஜாதகத்துவ நூல்ல வந்து சொல்லியிருக்காரு. 11 நல்ல கிரகம் இருந்தால் அவை தங்கள் தசாப்தங்கள் நேர்மையான வழியில் சம்பாதிக்க வைக்கும். தீவிரங்கள் இருந்தால் நேர்மையற்ற வழியில் சம்பாதிப்பதாக மக்கள் 11 எந்த கிரகம் இருந்தாலும் அது வந்து பணத்தை சம்பாதிக்க வைக்கும். அடுத்ததாக முக்கியமான விஷயம் என்னன்னா 11ஆம் இடத்துக்கு சரள கணக்காக 11ஆம் இடத்துக்கு பாதகாதிபதியாக செய்வாங்க. அதாவது மேசம், கடகம், துலாம், மகரம் ஆகிய சரள கணக்கு வந்து 11ஆம் இடம் தான் மாரகாதிபதி. இவர் மாரகாதிபதி கெடுதல் தான் செய்வாரு. ஒரு சில கருத்துகள் இருக்குங்க. அது மிகவும் சரியான கருத்து. அதாவது அவர் தசா புத்தி அல்லது அந்த மரணத்தை சம்பவிக்கிற அந்த டயத்துல மட்டும்தான் அது கெடுதல் பண்ண மாதிரி மற்றபடி கெடுதல் பண்ணாரு. 11ஆம் வீட்டு காரத்துப்படி தான் அவர் நடந்து போவார். சரிங்களா? ஆனா மரணம் அவருக்கு நெருங்கும் போது அந்த ஆயுள நேரத்துல முடியுதுன்னா அந்த டயத்துல ஆயுள சரிங்களா? 11ஆம் வீட்டில் உள்ள கிரகங்கள் என்னென்ன பலம் கொடுக்கணும் தான் பார்ப்போம். சூரியன் இருந்தாலும் உயர்ந்த லட்சியம் உள்ளவராக இருப்பாங்க. அதை அடைவதற்கு பாடுபடுவாங்க. நல்ல உயர்ந்த பதவியில நண்பர்களாக பதவியில் இருக்க நண்பர்களாக அமைவாங்க. அத்தகைய நண்பர் வந்து பயன் கிடைக்கும். பொது வாழ்வில் இருப்பாங்க. பெருமை பெறுவராக இருப்பாங்க. சரிங்களா? சந்திரன் இருந்தா என்ன பண்ணணும்னு பார்ப்போம். சந்திரன் நிலையற்றவர், அடிக்கடி மாறுபோம் உள்ளவர் என்ன உங்களுக்கு தெரியும். ஆகவே அடிக்கடி நம்மள மாற்றிக்கொண்டே இருப்பாங்க. சந்திரன் வந்து ஸ்திரராசியில் வந்து அது ஸ்திரராசி கிரகத்துல படைக்கப்பட்டாலும் அவ்வாறு அடிக்கடி மாற்றும் சுபாவமும் இருக்காது. சந்திரன் பெண் கிரகமாக 11 சந்திரன் உள்ள ஜாதகருக்கு பெண் நண்பர்கள் அதிகம் இருக்க வாய்ப்பு. செவ்வாய் 11 இருந்தால் ஒரு தைரியமுள்ள கிரகம். அதை ஒரு முரட்டு கிரகம்னு சொல்லலாம். குரு, புதன், சுக்கிரன் பார்வை இருந்தால் நல்லா ஒத்து போகும். சுபாவம் இருக்கும். இல்லை என்றால் அவரோட சண்டை போட்டு தான் இருப்பாரு. நண்பர்களோட போய் சண்டை போட்டு இருக்காரு. புதன் இருந்தாருன்னா ஒரு நிலையில்லாத கிரகம், அடிக்கடி மாறும் குணம் உள்ளது, புத்திரத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். ஆகவே படிக்க நண்பர்கள் இருப்பாங்க. தீ கிரகங்கள் பார்த்தா நண்பர்களோட துன்பம் உண்டாகும். 11ஆம் இடத்துல வந்து குரு இருந்தால் நல்ல நண்பர்கள் இருப்பாங்க. பண வசதிகளை தாயால உடம்புல நண்பர்கள் இருப்பாங்க. பல வழிகளில் உதவும் நண்பர்கள் பெற்றெல்லாம் குரு நல்ல நண்பர்கள் கிடைக்கும். சுக்கரன் இருந்தால் அவங்க இருந்தால் பெண் நண்பர்கள் அதிகமாக இருப்பாங்க. ஆடை ஆபரணம் சேர்த்து இருக்கும். கலையார்வம் மிக்க நண்பர்கள் இருப்பாங்க. சுக்கரன் பொது வாழ்க்கையை கொடுக்கிறாரு. சுக்கரன் 11 இருக்க பண்ணவங்க பொது வாழ்வுல வெற்றி பெறும். சனி 11 பண்ணவங்களுக்கு அவரோட மூத்த வயது நண்பர்கள் தான் அதிகமா இருப்பாங்க. அவரோட சமூக கீழே உள்ளவங்க நண்பர்கள் அதிகமா இருப்பாங்க.
சில சனி வந்து நல்ல நன்மைகளை கொடுக்கும். ஆனால் குருவானவர் அதிக அளவு நன்மைகளை கொடுப்பாரு. சனியானவர் பாவங்களை சம்மந்தப்பட்ட அதுக்காக நம்மளுக்கு எச்சரிக்கையா இருக்கணும். ஏமாற்றப்பட வாய்ப்பு. 11ஆம் இடம் வந்து ஒரு ஆசைகளை நிறைவேற்றும் இடம். அங்கு சனி இருப்பது அவ்வளவு விரும்பத்தக்கது அல்ல. அவரோட ஆசைகள் மெதுமெதுவாக தான் நிறையும், முழுவதுமாக நிறைவேறாது. ஏன்னா சனி வந்து எதையுமே தாமதமா கொடுக்கக்கூடிய கிரகம். பொதுவாக சரள கிரகத்துக்கு அதாவது மேசம் கிரகம் துலாம் மகம் 11 பாதகம், அதாவது பாதகமே தெரியும். 14 அதிபர் கெடுதல் தான் செய்வார். நல்லது செய்ய மாட்டேன் என்ற கருத்துக்கு வந்து ஃபுல்லா சொல்ல முடியாது. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்றேன், இந்த மரணத்தை கொடுக்கக்கூடிய டயத்து பாதகம் அழகா இருந்ததுன்னா இந்த மரணம் நமக்கு நெருங்கக்கூடிய டயத்துல அந்த கிரகம் கண்டிப்பா மரணத்தை கொடுத்தே தீரும். அதை மாற்று கருத்து இல்லை. 14ஆம் இடம் வந்து சரள கருதி பாதகம் தான் செய்யும். ஆனால் அந்த மரணத்துக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை இருக்கு தெரியுமா? நம்ம ஆயுள விதி முடிவுக்கு முன்னாடி இருக்க வாழ்க்கை வரைக்கும் அது கெடுக்காது. சரிங்களா? அந்த டயத்துல மட்டும்தான் அது கொடுக்கும் தவிர மற்ற டயத்துல அது கெடுக்காது. சரிங்களா? இப்போ 11ஆம் இடம் வந்து நம்ம ஓரளவுக்கு சின்ன பார்வையை அலசல் பண்ணிட்டோம். இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, நான் கிளியர் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம ஷேர் பண்ண மறக்காதீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். சர்வம் முருகா அர்ப்பணம்.